அத்தியாயம் 40. கிருஷ்ணருக்கு உண்டான பசி. பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் துரியோதனன் மிகப்பெரிய யாகம் ஒன்றை செய்து முடித்தான். முதலில் அவன் ராஜசூய யாகம் செய்ய விரும்பிய போது பிராமணர்கள், வேந்தே, திருதராஷ்டிரரும் தருமபுத்திரரும் உயிருடன் இருக்கும்போது தாங்களால் ராஜசூய யாகம் செய்ய இயலாது. ஆனால் மிகச்சிறந்த யாகம் ஒன்று உண்டு. அது வைஷ்ணவம் என்பதே ஆகும். அதனை வேண்டுமானால் தாங்கள் ராஜசூய யாகத்திற்கு மாற்றாக செய்திடலாம் என்று அறிவுறுத்தினர். அதன்படியே வைஷ்ணவம் என்ற யாகத்தை துரியோதனன் சிறப்புடன் செய்து முடித்தான். யாகம் முடிந்ததும் நகரத்தில் உள்ளோர், இது என்ன யாகம்? தர்மர் செய்த ராஜசூய யாகத்தில் 16 ஒரு அம்சத்திற்கு இது ஈடாகுமா என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அதே சமயம் துரியோதனனை சுற்றியிருந்தோர் அவனை பாராட்டி புகழ்ந்தவாறு அவனால் செய்யப்பட்ட யாகத்தின் சிறப்பை எடுத்துரைத்ததுடன், இந்த யாகம் யயாதி, மாந்ததா, பரதன் போன்றோர் செய்த யாகங்களுக்கு சமமானது என்றனர். அவர்களின் பாராட்டுரைகளை கேட்டு துரியோதனனும் மனம் மகிழ்ந்தான். அரண்மனையில் அண்டி பிழைத்தோர் அனைவரும் துரியோதனனை போற்றி புகழ்ந்து அவன் மீது நெற்பொறி, சந்தனத்தூள் ஆகியவற்றை வாரி இறைத்து வணங்கினர். அப்போதும் கர்ணன், துரியோதனா, வெகு விரைவில் யுத்தம் நடைபெறும். அதில் அதற்கு பாண்டவர்கள் தோல்வியுற்று கொல்லப்படுவர். பின் நீ ராஜசூய யாகத்தை வெகு சிறப்புடன் செய்வாய். அர்ஜுனனை நான் வதம் செய்யும் நாள் வரையில் என் 2 கால்களையும் நீர் விட்டு கழுவத் துணியேன். எவன் என்னிடம் வந்து என்ன யாசித்தாலும் நான் ஒருபோதும் இல்லை என்று கூற மாட்டேன் என்று சபதம் செய்தான். கர்ணன் ஆவேசமுடன் கூறியதை கேட்டு துரியோதனனும் அவனது சகோதரர்களும் பெரு ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர். அவனது பேச்சை கேட்டதும் பாண்டவர்களின் கதி இனி அதோ கதிதான் என்று முடிவு செய்தனர். இவ்வாறு கர்ணன் செய்த சபதத்தை பற்றி வனத்தில் இருந்த தருமரிடமும் மற்றவர்களிடமும் சாரணர்கள் விரைந்து சென்று விளக்கி கூறினர். அதை கேட்டதும் தருமர் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தார். வெகு நேரம் வரை ஏதும் பேசாதிருந்த தருமர், தெய்வீக கவச குண்டலங்களை பெற்ற கர்ணன் அதிபராக்கிரமசாலியே, காலமும் அல்லவா நமக்கு விரோதமாக உள்ளது என எண்ணி கவலை கொண்டார். ஒரு நாள் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த போது விடியும் முன்பாக தருமர் ஓர் கனவை கண்டார். அதில் துவைத வனத்திலிருந்து மிருகங்கள் யாவும் தன்னை நாடி வந்து முறையிடுவதாக கனவு கண்டார். அதில் அம்மிருகங்கள், ஐயா தருமபுத்திரரே, இது காரும் எங்களை நீரும் சகோதரர்களும் வேட்டையாடி பெரும்பாலும் கொன்றுவிட்டீர்கள். எம் இனம் அடியோடு நாசம் அடையாதிருக்க வேண்டும். அதனால் தயை கூர்ந்து வேறு இடத்திற்கு சென்று வாசம் செய்யுங்களேன். அவ்வாறு செய்வீர்களானால் உமதருளால் எம் இனம் விருத்தியடையும் என்று கண்ணீர் விட்டு கதறி முறையிட்டன. இக்கனவு தருமரை பெரிதும் கவலைக்குள்ளாக்கியது. தனது சகோதரர்களையும் பாஞ்சாலியையும் அழைத்து தாம் கண்ட கனவையும் அதனால் தனக்குண்டான கவலையையும் விளக்கினார். பின் அவர்கள் அனைவரும் துவைத வனத்திலிருந்து நீங்கி வேறு வனம் நோக்கி புறப்பட்டனர். இந்நிலையில் அஸ்தினாபுரத்தில் இருந்த துரியோதனனிடம் துர்வாச முனிவரும் அவரது 16,000 சீடர்களும் வந்தனர். கடும் கோபக்கார முனிவரான துர்வாசரின் சாபத்திற்கு பயந்து துரியோதனன் தானே முன்னின்று அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடுகளை பணிவுடன் செய்து முடித்தான். இதனால் மிகவும் திருப்தி அடைந்த துர்வாசர், துரியோதனா, உன் பணிவு கண்டு யாம் மகிழ்ந்தோம். நீ வேண்டும் வரம் யாது என்று வினவினார். கடும் கோபக்காரனான துர்வாசரை தான் திருப்தி செய்தது தான் மறுபிறப்பெடுத்தது போல்தான் என்று மகிழ்ந்து துரியோதனன் இவரிடம் தான் என்ன வரம் கேட்கலாம் என்று கர்ணன், சகுனி, தன் சகோதரர்கள் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்தான். பின் ஒரு முடிவுக்கு வந்தவனாக துரியோதனன் துர்வாச முனிவரை பணிந்து, சாமி, சீடர்களுடன் தாங்கள் எனது அதிதியாக வந்து சிறப்பிப்பதைப் போல் வனவாசத்தில் இருக்கும் எம் சகோதரர்களான பாண்டவர்களிடம் சென்று தாங்கள் அதிதியாக இருந்திட வேண்டும். மகாராஜாவும் எம் குலத்தில் சிறந்தோனுமான தருமபுத்திரரிடம் தாங்கள் சென்றிட வேண்டும். எனது வேண்டுகோளை ஏற்று அவரிடம் தாங்கள் அதிதியாக வேண்டும். அரசகுமாரியான திரௌபதி பாண்டவர்களுக்கும் அவர்களது பரிவார படையினருக்கும் போஜனம் செய்வித்துக் கொண்டிருக்க அவர்களும் களைப்பாறியவாறு சுகமாக உள்ளனர். அத்தகையவர்களிடம் தாங்களும் தங்களது சீடர்களும் சென்று அருள வேண்டும் என்பதை என் வேண்டுகோள் என்றனர். இவ்வாறு துரியோதனன் வேண்டுகோள் விடுத்ததும் துர்வாசர் அவ்வாறே செய்கிறேன் என்றார். துர்வாசரை பாண்டவர்களிடம் செல்லுமாறு துரியோதனன் வேண்டுகோள் விடுத்ததற்கு காரணம் இருந்தது. துர்வாசருக்கும் அவரது 16,000 சீடர்களுக்கும் போதுமான உபசரணை செய்ய வசதியும் வாய்ப்பும் இல்லாதிருக்கும் பாண்டவர்கள் முனிவரது கடும் கோபத்திற்கு ஆளாவதுடன் அவரது சாபத்தையும் பெற்றிடும் நிலையை அடைவர் என்பதே துரியோதனின் எண்ணம். அவனது எண்ணப்படியே
துர்வாச முனிவர் தன் சீடர்களுடன் பாண்டவர் வாசம் செய்யும் வனத்திற்கு சென்றார். தங்கள் இருப்பிடம் நோக்கி துர்வாசரும் சீடர்களும் வந்து கொண்டிருப்பதைக் கண்ட தருமர் தன் தம்பியருடன் அவரை எதிர்கொண்டு அழைத்து உபசரித்து அவரை பணிந்து வணங்கினர். இதனால் மகிழ்ந்த துர்வாசர், தருமனே, நாங்கள் ஆற்றிற்கு சென்று குளித்து வருகிறோம். அதற்குள் நாங்கள் பசியாறும் விதமாக உணவு தயாராக இருக்கட்டும் என்று கூறிவிட்டு தன் சீடர்களுடன் ஆற்றை நோக்கி விரைந்து சென்றார். வனவாசத்தை பாண்டவர்கள் துவங்கிய சமயத்தில் தர்மபுத்திரர் செய்திட்ட தவ பயனாக சூரிய பகவான் அவர் முன்பாக தோன்றி அட்சய பாத்திரம் ஒன்றினை அளித்து ஆசிர்வதித்து, தர்மபுத்திரனே, இந்த அட்சய பாத்திரத்தை பெற்றுக்கொள்வாயாக. 12 வருஷங்களுக்கு இதன் வாயிலாக நீங்கள் உணவை பெறுவீர். நாள்தோறும் திரௌபதி இப்பாத்திரத்தை கொண்டு எவ்வளவு பேர்களுக்கு உணவை அளிக்க விரும்புகிறாளோ அந்த அளவுக்கு இப்பாத்திரம் அன்னத்தை அளித்திடும். உம்மை சார்ந்தோறும் நீயும் உண்டு முடித்ததும் திரௌபதியும் உண்டு முடித்தாளானால் இப்பாத்திரம் மேற்கொண்டு அன்னத்தை அன்றைய பொழுதிற்கு அளித்திடாது. இதனை நீ நினைவில் கொள்வாயாக. உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசிர்வதித்து மறைந்தார். சூரிய பகவானின் பேரருளால் அட்சய பாத்திரத்தின் மகிமையால் நாள்தோறும் முதலில் அந்தணர்கள், அதீதிகள் ஆகியோர் உணவை உண்டதும் அடுத்து பீமனும் மற்றவர்களும் உண்பர். அவர்கள் அனைவரும் உண்டு முடித்ததும் தருமர் உணவை உண்பார். அனைவரும் உண்டபின் முடிவில் திரௌபதி உண்டு முடித்து அட்சய பாத்திரத்தை சுத்தம் செய்து தனியே வைப்பாள். இதன்படி துர்வாசர் வந்த அன்றைய தினத்தன்று அனைவரும் உணவு உண்டு முடித்திருந்ததால் அட்சய பாத்திரத்தில் உணவை பெற இயலாத நிலையில் திரௌபதி இருந்தார். இதனை உணர்ந்த தருமரும் அவரது சகோதரர்களும் திகைத்து முனிவரது சாபத்திற்கு ஆளாக நேருமோ என்று அஞ்சினர். இவ்வாறு அனைவரும் செய்வதறியாது திகைத்து நின்ற சமயத்தில் திரௌபதிக்கு தன் தமையனும் பகவானானுமான கிருஷ்ணனின் நினைவு வந்தது. உடனே அவள் அவரை எண்ணி துதித்தாள். பகவானே, உம்மை சரணடைந்தோரை காத்தருளும் அச்சுதனே, கதியற்றோருக்கு நற்கதியை அளித்தருள்வனே, மகா கோபக்காரரார முனிவரது சாபத்திற்கு நாங்கள் எவரும் ஆளாகாதவாறு எம்மை காத்தருள்வீராக என்று வேண்டினாள். திரௌபதியின் சங்கடமான நிலையை உணர்ந்த வாசுதேவரான கிருஷ்ண பகவான் ஆசிரமத்தில் பிரதிச்சயனமானார். அப்போது உள்ளே இருந்த திரௌபதியுடன் சென்ற பகவான், சகோதரி, நான் மிகுந்த பசியால் வருந்துகிறேன். விரைந்து நான் வயிறார புசித்திட உணவை கொண்டு வருவாயாக. பின் பிற காரியங்களை பார்க்கலாம் என்று கூறி அருளினார். அதை கேட்டதும் திரௌபதி மனம் பதறியவளாய், ஐயோ, இது என்ன சோதனை! நான் உண்டு முடித்தேனே, இனி இந்த அட்சய பாத்திரம் உணவளித்திடாதே. இந்நேரம் பார்த்து துர்வாசரும் அவரது சீடர்களும் போஜனம் செய்ய வருவதாக கூறி சென்றுள்ளனர். இந்நிலையில், அண்ணா, பகவானே, நீருமா என்னை சோதித்திட வேண்டும் என்று கூறி வருந்தினாள். திரௌபதி, உன் கவலை உன்னோடு. நான் மிகுந்த பகுசியால் வருந்துகிறேன். நான் உன்னையோ அல்லது நீ என்னையோ பரிகாசம் செய்ய ஏது தருணம் அல்ல. எங்கே அந்த அட்சய பாத்திரத்தை காட்டு பார்க்கலாம் என்று கிருஷ்ணர் கூறினார். உடனே தாமதம் செய்யாமல் திரௌபதி அப்பாத்திரத்தை எடுத்து வந்து பகவானிடம் காட்டினாள். அப்பாத்திரத்தின் விளிம்பில் சிறிது கீரையும் சோற்று பருக்கை ஒன்றும் ஒட்டியவாறு இருந்தது. அவற்றை கண்ட கிருஷ்ணர் கூறியதை வில்லிபுத்தூரார் தன் வில்லி பாரதத்தில் திருக்கண் கருணை பொழிய வரும் திருமால் அவரை தேற்றி முதல் அருக்கன் உதவும் பாண்டத்தின் அன்னமுலிதே என வினவ, முறுக்கின் இதழை கருவிக்கும் முறுவல் செவ்வாய் திரௌபதியும் இருக்கும் முறை ஓர் அன்னம் கண்டு எடுத்தாள் கொடுத்தாள் இறைவன் கை என கூறுகிறார். அதாவது, கருணை மொழியும் முகத்தவருமான பகவான் கிருஷ்ணர் திரௌபதியிடம் இதோ அட்சய பாத்திரத்தில் அன்னம் உள்ளதே என்று வினவ, அது கேட்ட திரௌபதி அந்த அற்புத பாத்திரத்தில் ஓர் அன்னப்பருக்கை ஒட்டி கொண்டிருந்ததைக் கண்டு அதனை எடுத்து பகவானின் திருக்கரத்தில் அளித்தாள் என்பதாகும். திரௌபதி தன் கரத்தால் எடுத்தளித்த அப்பருக்கையை எடுத்து, இப்பருக்கை விஸ்வரூபனான ஹரிக்கு உணவாகி அவனது பசி தீர்ந்து பிரீதி அடைவானாக என்று மனதில் எண்ணி அதனை தன் வாயிலிட்டு சுவைத்து விழுங்கினார். கிருஷ்ணா அட்சய பாத்திரத்திலிருந்து பருக்கையை எடுத்து சுவைத்து விழுங்கியதை கண்ட திரௌபதி தாங்க முடியாத வெட்கமும் கவலையும் கொண்டாள். ஐயோ, அட்சய பாத்திரத்தை நான் நன்றாக கழுவாமையால் அல்லவா அதில் ஒட்டி கொண்டிருந்த சோற்றுப்பருக்கையை எடுத்து கிருஷ்ணர் உண்டாரே என்று மனம் வருந்தினாள். அட்சய பாத்திரத்தில் ஒட்டியிருந்த சோற்றுப்பருக்கையை சுவைத்து விழுங்கிய கிருஷ்ணர் தன் அருகே இருந்த பீமனை அழைத்து, பீமா, நீ உடனே விரைந்து சென்று ஆற்றில் குளித்து முடித்து இருக்கும் துர்வாசரையும் அவரது சீடர்களையும் போஜனத்திற்கு அழைத்து வா என்றார்.
கிருஷ்ணரது ஏவுதலின் பேரில் ஆற்றுக்கு விரைந்த பீமன் துர்வாசரும் அவரது சீடர்களும் குளித்து கொண்டிருந்த இடத்திற்கு. ஆனால் அங்கிருந்த துர்வாசரும் மற்றவர்களும் திருப்தியோடு உணவை உண்டவர்கள் போன்று ஏப்பம் விட்டபடி இருந்தனர். இதனை வில்லிபுத்துரார் தன் வில்லி பாரதத்தில், அந்த அன்னம் சதுர்மறையும் அன்னமாகி அருள் செய்தோன் முந்த உலகம் முழுதுண்ட முனரி இதழின் இடவைத்தான் வந்து சுனையில் வந்தனை செய் மறையோர் எவரும் வாரிதி முன் தந்த அமுதுண்டவர் போல தாபம் தணிந்து ஒன்னொன்றார். அதாவது அட்சய பாத்திரத்தில் ஒட்டியிருந்த அன்னத்தை எடுத்து தன் கையில் திரௌபதி கொடுத்ததும் கிருஷ்ணர் அவ்வண்ணத்தை எடுத்து தன் வாயிலிட்டு சுவைத்தார். உடனே ஆற்றில் நீராட சென்ற துர்வாசரும் அவரது சீடர்களும் அமுதை உண்டோரை போன்று திருப்தி அடைந்தனர் என்பதாகும். குளித்து கரையேறி துர்வாசர் தன் சீடர்களிடம், சீடர்களே, தருமனிடம் அன்னம் தயார் செய்யுமாறு கூறி வந்தோமே, ஆனால் என்ன மாயமோ தெரியவில்லை. நம் வயிறார உண்டதை போன்று உணர்வு அல்லவா நமக்கு உண்டாகிறது. அத்துடன் நம் வயிறும் நிறைந்துள்ளது. மேலும் நம்மால் தருமன் நமக்கு படைக்கும் அன்னத்தை உண்ண முடியாது போலிருக்கிறதே என்று கூறியவாறு இருந்தார். தங்களை போஜனத்திற்கு அழைக்க வந்த பீமசேனனை பார்த்து, பீமா, நான் சாப்பிட்டாயிற்று, என் தவறை மன்னித்திடுமாறு தருமனிடம் கூறுவாயாக என்று கேட்டுக்கொண்ட துர்வாசர் தம் சீடர்களுடன் கிளம்பி சென்றார். கிருஷ்ண பகவானுள் அகில விஸ்வமும் அடங்கி இருந்தமையால் அவர் சுவைத்து விழுங்கிய ஒரு சோற்று பருக்கையானது துர்வாசர் அவரது சீடர்கள் ஆகியோரின் பசியை ஆற்றியது.